பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வீடியோல இருந்து லிசனிங் டு காட்ஸ் வாய்ஸ், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தல் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக த நேச்சர் ஆஃப் காட்ஸ் வாய்ஸ், தேவனுடைய சத்தத்தின் தன்மைகள், தேவன் எப்படி நம்மோடு பேசுவார் என்று 3 தன்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த காலை நேரத்தில் அதை தொடர்ந்து how to recognize God's voice, தேவனுடைய சத்தத்தை நாம் எப்படி கண்டறிவது என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவனுடைய சத்தத்தை கண்டறிய நான் 3 வழிகளை இந்த காலை நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவது வழி என்ன அப்படின்னா, இயேசுவோடு ஒரு நெருங்கிய உறவு மூலமாக தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். த்ரூ a close relationship with Jesus Christ. காலை நேரத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம வாசிக்க கேட்ட இந்த வசனம் மோசேயினுடைய அனுபவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். மோசே தேவனோடு ஒரு சிநேகிதனை போல் என்ன பண்ணார் அப்படின்னா முகமுகமாய் பேசினார். அது மோசே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். இந்த காலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். நமக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? நமக்கும் இயேசுவுக்கும் நடுவில் இடையே இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? How is our relationship with Jesus? மோசே சிநேகிதனை போல பேசினார். அவர் ரொம்ப இன்டிமேட் ஜோன்ல என்ன பண்ணார், இருந்தார். ஆனா நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இயேசுடைய வாழ்க்கையில எந்த ஜோன்ல நீங்களும் நானும் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருக்கிறதா? Do we have these kinds of experiences in our life? முகமுகமாய் தேவனோடு பேசின மோசே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா? இப்படிப்பட்ட அனுபவத்தில் வளர நம்மை அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் இயேசுனுடைய சமூகத்தில் அமர்ந்து இயேசுனுடைய பிரசன்னத்தை அதிகமாக அனுபவிக்க நாம் நேரம் எடுப்போம். ஏன் அப்படின்னா தேவனுடைய சத்தத்தை அப்பொழுதுதான் நாம் கண்டுகொள்ள முடியும். இது முதலாவது வழி. 2வது வழி, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, through the Holy Spirit. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். Holy Spirit guides believers. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டி. வழி இதுவே நடவுங்கள் அப்படின்னு நமக்கு கேட்கிற ஒரு சத்தம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் பரிசுத்த ஆவியானவரோட ரோல். இதை செய், இது செய்யாத, இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போகாத அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மள கைட் பண்ணுவார், வழி நடத்துவார். அப்போஸ்தலர் 16ல 6 முதல் 10 வரை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரால் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி நடத்தப்பட்டார் என்று 2 உதாரணங்கள் அந்த 5 வசனத்துல இருக்கு. குறிப்பாக 7வது வசனத்துல கடைசி வார்த்தை போக ஒட்டாதிருந்தார் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. 9வது 10வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு தரிசனத்தை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். சோ இது 2த்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் சில நேரத்துல போக ஒட்டாதிருப்பார், தடை பண்ணுவார், சில காரியத்துக்கு நோ சொல்லுவார். அதே நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் சில தரிசனத்தை கொடுப்பார், சில காரியத்தை என்ன பண்ணுவார், ஸ்டிமுலேட் பண்ணி விடுவார், தூண்டி விடுவார். எதற்காக அப்படின்னா இதை செய், உடனே செய், இந்த இடத்துக்கு போ அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுப்பார். நல்ல ஒரு டீச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய லீடிங் உங்களோட வாழ்க்கையில இருக்குதா? அவர் பேசுறத உங்களால கேட்க முடியுதா? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். இது 2வது. 3வது, ஜெபம் மற்றும் அமைதியின் மூலமாக, through prayer and stillness. சங்கீதம் 46:10 விதமாக சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், பரிச்சயமான வசனம். ஆனா நம்ம அமர்ந்திருந்து தேவனை அறிகின்ற விதமாக அறிந்து கொள்கிறோமா இல்லையா? அதுதான் கேள்வி. பி ஸ்டில் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்களும் நானும் இருக்கும் போது, அந்த போன வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல மெல்லிய சத்தம், அதன் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். லூக்காலையும் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி நாள் நைட் என்ன பண்ணார் அப்படின்னா
ஜெபத்துல காத்திருக்கிறார். அப்போ ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ப்ரேயர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சிம்பிளா செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இந்த உலகத்துல அல்லது இந்த பூமியில மனிதனாகிய வந்த இயேசு கிறிஸ்துவே ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரேயர்ல தான் இருந்து என்ன பண்ணாரு, டிசைட் பண்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். எல்லாவற்றிற்கும் ஜெபம் மற்றும் அந்த குவைட் டைம் அதை மெயின்டைன் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் என்னோடு என்ன பேசுகிறார், தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத யோசித்து நம்முடைய வாழ்க்கையில முடிவெடுக்கிறோமா. ஸோ தேவனுடைய சத்தத்தை கண்டு அறிவதற்கு 3 வழிகளை உங்களோடு சொன்னேன். இயேசுவோடு நமக்கு ஒரு நெருங்கிய உறவு இருக்க வேண்டும். 2வது, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோடு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3வது, ஜெபம் மற்றும் அமைதியின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். அந்த குவைட் டைம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, இந்த 3 காரியத்தை தொடர்ந்து சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.